எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கவின் அவர்களோட 6வது படத்தோட அப்டேட்டு தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னப்பா, கவின் இது வரைக்கும் 6 படம் நடிச்சிட்டாரா? ஆமாங்க, கடன்னு நடிச்சிட்ருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி வந்து இவரோட 5வது படமாக இருக்கிற ஸ்டார் படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இவர் வந்து 6வது படத்தில் வந்து முழு கவனம் செலுத்திகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமா தெரிய வர எனக்கு உண்மையிலே வந்து செம்மையாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க பக்காவான ஒரு யூத்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இது ஒரு சைட் இருந்தாலும் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரு அனிருத் தான் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அனிருத் இல்லாமல் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு படமே வராது போலக்கு. வளர்ந்து வரும் நடிகராக இருக்கட்டும், வளர்ந்த நடிகராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அனிருத் தான் மியூசிக்கு. அந்தளவுக்கு இவரோட மியூசிக் வந்து செம்மையாக இருக்கும். அதை விட இவரோட அந்த நட்பு வட்டாரம் ரொம்பவே பெருசுங்க. அதனால தான் இந்த படத்தில் வந்து அனிருத்தை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் தான் இந்த படம் வந்து ரெடி ஆகுது. இது வரைக்கும் பார்க்காத கதையில் இந்த படம் ரெடி ஆகலை. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்து புளிச்சு போன ஒரு கதையில் தான் ரெடி ஆகுது. கண்டிப்பாக வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து பெருசாக பேசப்படும் அப்படின்னு வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்காரு நெல்சன் திலீப் குமார். நெல்சன் திலீப் குமாருக்கும் இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம், அவர் ஏன் இந்த வீடியோவில் வந்து இழுக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்க வருது, புரியுது. ஏன்னா நெல்சன் திலீப் குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நெல்சன் திலீப் குமார் அவர்களோட ஏடியாக இருக்கிற சிவபாலன் அவர்கள் தான் இந்த படத்தோட டைரக்டர். கேட்கவே செம்மையாக இருக்குல்ல? ஆமாங்க, இவர் வந்து நினச்சிருந்தா வந்து வேறு யாராச்சும் ஒரு டைரக்டரை வந்து கூப்பிட்டு வந்து இவரோட ப்ரொடக்ஷனில் வர இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண வச்சுருக்கலாம். ஆனால் தன்னோட ஏடிக்கு ஏதாச்சும் ஒரு உதவிகள் செய்யணும்னு ஒரு சில இயக்குநர்கள் நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட இயக்குநர்களில் இவரும் ஒரு ஆள். ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சதுனால நிறைய பேர் இதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, முதலாக வந்து இந்த விஷயத்தை வந்து இவர் தான் செய்யணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணார். அதாவது இவரோட ஏடியை வந்து டைரக்டராக ஆக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து முருகதாஸ்கிட்டேருந்து நெல்சன் திலீப் குமார் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு வந்து லோகேஷ் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லோகேஷ் அவர்கள் தயாரிப்பில் வரப்போகிற முதல் படமான அந்த படத்தை டைரக்டர் ரத்னகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு. இவரும் லோகேஷ் அவர்களுக்கும் ஏடியாக தான் ஒர்க் பண்ணார். இப்போ வரைக்கும் ஏடியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஷூட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தாங்க நடக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து கமிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின். யாருமே வந்து நினச்சி பார்க்கல, கவினுக்கு இவங்க பேரா என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு தோணுது. ஒருவேளை நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் கூட நீங்களும் அப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எதிர்பாராத ஒரு காம்போ தான் இந்த பேரு. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகனுங்க. ஆமாங்க, பிரியங்கா மோகன் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆல்ரெடி வந்து ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கவின் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ண நிறையா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ கூட தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலையும் இவங்க வந்து ஹீரோயினாக கமிட்டாக ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்களோட அந்த ஆட்டிடியூட், இவங்களோட அந்த க்யூட்னஸ்ஸு, இவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸு தான். ஸோ இந்த 3 விஷயமும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர்த்த வந்து கவர்ந்துருச்சு. குறிப்பாக வந்து மக்களுக்கு பிரியங்கா மோகன்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால இந்த படமும் ஒரு லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி சம்மந்தமான ஒரு சப்ஜெக்டில் க்யூட்டான ஒரு ஃபேஸு, அதுவும் பிரியங்கா மோகன் மாதிரியே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஃபீல் பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட் வந்து மைசூரில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்க இந்தியாவில் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டு மைசூரில் இப்போ போயிட்டுருக்கு. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ கவினுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஸ்டார் படத்தை நோக்கி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால்
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஸ்டார் படம் வரத்துக்கு முன்னாடியே இந்த கவின் அவர்களோட 6வது படமாக இருக்கிற இந்த படத்தோட அப்டேட்டு மேக்ஸிமம் நியூ இயர் அன்னைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்கு ஏது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.